ஓகே இப்போ நான் இதுல கரெக்ட் பாக்ஸ் போடணும் கரெக்ட்டா கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க ஓகே ஏன்னா நீங்க அங்க நிறுத்தணும்ல ஷார்ப்பா ஓகே I'll do the needful ஓகே இப்போ என்ன பண்ணனும் இதுனா வாங்க ஸ்டிட்ச் பண்ணலாம் இப்போ இந்த பாக்ஸ் வந்து நீங்க முடிக்க போறீங்க ஃபுல்லா ஓகே சிட் டவுன் அதுக்கு அப்புறம் நம்ம இதுல நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குல ஆமா அத ஆமா நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் ஏபி சூப்பர் ஸ்லோவா இப்போ ஒரு டிப் ஓகேவா நீங்க வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டீங்கல்ல அப்ப என்ன பண்ணனும்னா உங்களோட ஹேண்ட்ஸ்லயே நீங்க வந்து அந்த ரெண்டு ஸ்டிட்சை போட்டுக்கலாம் எப்படி உங்களுக்கு அது ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு ஸ்டிட்ச் விழும் இது ரொட்டேட் பண்ண ஸ்டிட்ச் அதுவும் ரொட்டேட் ஆகும்ல நீங்க பிரஸ் பண்ணும்போது இப்போ இது பண்ணுங்க அது பண்ணுங்க ஸ்டிட்ச் ஆயிருச்சு இப்போ நீங்க அத நெட்ல டபுள் நாட் ஆயிருச்சு இல்ல ஸ்டிட்ச் ஆகல இந்த எட்ஜுக்கு வரதுக்காக அந்த இது நம்ம பண்ணோம் ஓகே ஓகேவா நீங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல இப்போ திருப்பி நீங்க பிரஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் ஓவரா கீழ போயிடும் அது வர கூடாதுன்றதுக்காக கையிலே ஹேண்டில் கையிலே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நான் நினைச்ச கையில சுத்துன்னு இப்படி அது இல்லல இத திருப்பி லிஃப்ட் பண்ணனும் அண்ட் டர்ன் அதெல்லாம் ஸ்பீடாவே பண்ணலாம் இல்லையே வராது அப்படியே ஒண்ணுமே அப்படியே லாக் ஆகி நிக்கும் அதெல்லாம் ஆகாது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் போக போக ஸ்பீட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் அப்படி கை எடுத்துற கூடாது பானிக் ஆக கூடாது பானிக்கால எடுத்தா நின்ற நினைச்சேன் இப்போ நம்ம திருப்பும் போது என்ன ஆகணும்னா உங்க நீடில் வந்து உங்க கிளாத் குள்ள தான் இருக்கும் ஓகே அப்போ வந்து என்ன பண்ணனும் பிரஸ் பண்ணுங்க ஓகே இப்போ லிஃப்ட் பண்ணுங்க ஸ்லோவா இது அவ்வளவுதான் இப்போ க்ளோஸ் பண்ணனும் நான் லைட்டா நம்ம லைன் விட்டு வெளில வந்திருக்கேன் பரவாயில்லை நெக்ஸ்ட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பண்ணிட்டே இருக்கும்போது அதை பிரஸ் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும் நீங்க அதை நிறுத்திட்டு பண்ணா ஒர்க் ஆகாது அப்படி இல்ல பண்ணிட்டாதான் பேக்ல வரும் ஓகே ஓகேவா சோ நம்ம தேவையான இடத்துல நிறுத்திட்டு பேக் அடிச்சுக்கணும் அது நிறுத்திட்டா போகாது அமுத்திட்டே இருக்கும்போது தான் பிரஸ்ஸும் பண்ணும் பேக் ரிவர்ஸ் நடிக்கும் ஒரு மல்டி டாஸ்கிங் பிரஸ் தூரமா இருக்குல பிரஸ் பிரஸ் அப்படியே யூ டர்ன் அடிச்சிரோம் இல்ல பிரஸ் பண்றேங்க பிரஸ் பண்ணுங்களேன் ஃபுல்லா பிரஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஃபுல்லா கொஞ்சம் வெளிய இன்னும் பிரஸ் பண்ணுங்க துணி வெளிய வர வரைக்கும் துணி வெளிய வர வரைக்கும் பிரஸ் பண்ணிட்டு மேல பிளேட் போட்டு இழுத்து ஓகேவா அப்ப உங்களுக்கு வந்து தனியா இது யூஸ் பண்ணனும்னு அவசியம் இல்ல லிஃப்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கணுமா எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிரஸ் ஸ்டாப் வெரி குட் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு கட் வேணும்னா நீங்க கட் பண்ணிக்கலாம் இல்ல கட் பண்ணிக்கலாம் இது பாருங்க தலகாணி கவர் நல்லா இருக்கான்னு பாப்போம் இல்ல நீங்க அப்படியே இத அப்சைட் டவுன் திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலகாணி கவர் வந்துரும் நீங்க வந்து இன்னும் வந்து இந்த இது இருக்குல இது வந்து மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் ஓகேவா இது இப்படி மடிச்சு அது தனி தனியா பண்ணனும்னா இந்த சைடு இந்த சைடுன்னு பண்ணனும் அது நம்ம திருப்பி பண்றீங்களா காமிங்க பண்ணிறேன் டக்குனு அது திருப்பி தான் உள்ள தான் இருக்கும் ஸ்டிட்ச் எல்லாமே ஸ்டிட்ச் எதுமே வெளிய இருக்க கூடாது ஓகேவா ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுறோம் ஆமா அதுக்கு தான் அந்த ட்ரிம்மர் நாங்க ஓபன் ஓபன் அண்ட் க்ளோஸ் இது இப்போ ஸ்டிட்ச் இது நீங்க வந்து நீங்க எந்த சைடு வரணும் அது நீங்களே தான் மடக்கி தைக்கணும் உள்ளாரையும் இருக்க கூடாது பாத்துக்கோங்க கீழ இது வந்து இப்படி போயிட கூடாது ஓகே அப்புறம் உள்ள ஃபுல்லா ஸ்டிட்ச் ஆயிக்கும் மைல்ட் ஸ்லோ பண்ணுங்க ஸ்டாப் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழ இருக்க துணி வந்து மாட்டாம இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்புறம் தலகாணி கவரே வேஸ்ட் ஆகட்டும் பிரஸ் இந்த துணி தைக்கிறதுக்கு ஒரு பேஷன்ஸ் தேவையில்ல ரொம்ப
அது சொல்லி உங்களை மாதிரி ஆளுக்கு சொல்லி தரணும்னா ரொம்ப தேவை. அது வந்து நான் எப்படி சொல்றது? அவ்வளோதான். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். ஓகே ஓகேவா? அப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஷார்ப்பாக தெரியும். கிராஸா தெரியும். சூப்பருங்க. அப்போ நம்ம துணி அதுவும் ரெடியா? வேற மாதிரி. ஐ அம் கமிங் ஓவர் தேர். முடிச்சிட்டீங்க? ஆமா, இவங்க ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காங்க? ட்ரேப்பிங் அது என்ன? ஓ ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் கற்றுப்போம். நம்மளுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதாவது நான் தலகாணி வர பண்ணுற கேப்பில் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க கரெக்டாக. எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க? எவ்வளோ வருஷம் ப்ரொஃபஷனலாக இவங்க ட்ரெயின் ஆகிருக்காங்க? அவங்களும் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறாங்க. ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபினிஷ்ட் கார்மெண்ட். ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஈஸி குர்த்தி. நம்ம போட்ட மெஷர்மெண்ட்ல நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த அளவு எடுத்தோம். அதோட குர்த்தி கையே இல்லை, ஸ்லீவ்லெஸ்ன்னு பேசணும். எப்படி கை வந்துச்சு? எப்படி வச்சு? ஏன்னா கை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ட்ரெஸ்ன்றனால. ஓகேவா? இப்போ இது அவங்களே போட்டுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கை மட்டும் அவங்க வந்து அட்டாச் கை மட்டும் அவங்க சைஸ், பாக்கி எல்லாம் நம்மளோட அந்த மேனிக்வின் சைஸ். அவங்க வந்து மேனிக்வின் சைஸ் தான், ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வச்சிருக்கோம் நம்ம. அவங்க மேனிக்வின் சைஸா? ஓகேவா? அது எப்படி சொல்றீங்க நீங்க? அவங்க எம் தானே, எம் அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். பேசிக் டிஃபால்ட் அது ஸ்டாண்டர்ட் சைஸ்ல நம்ம வந்து ஒரு கார்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஈஸியா அந்த மெஷர்மெண்ட்ல நம்ம போட்டு அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏத்த ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நானும் ஒன்று பண்ணேன். எனக்கான ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நீங்க பாத்தீங்களா? என்னது அது? இது நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த இடத்துல 2 கண்ணு வரைஞ்சு நான் வந்துட்டு பப்பட்ரி பண்ணிப்பேன், என்னாலும் பண்ணிப்பேன். அப்புறம் தலையில போட்டுப்பேன் குல்லாவா பத்தல. ஆனா நீங்க தான் பண்ணீங்க அது. அதனால தான். ஆனா உங்களோட ஒரு நாலேஜ் அண்ட் உங்களோட ஹெல்ப் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன். என் கையில உள்ள போய் ரத்தம் தான் அங்கே இருந்திருக்கும். ஸோ நிஜமாலே வந்துட்டு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் கற்றுக்கிறதுக்குனே கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்ன டைம்ல யூஸ் பண்ணணும், மல்டி டாஸ்க்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு அட் டைம்ல ஒரு கை ஒரு கால் தான் கரெக்டாக வேலை செய்யுது. ஆனா அது வந்து நம்ம ரொம்ப டவுன் ஆயிட வேண்டாம். ஈஸி தான் அது. நம்ம கத்துக்க வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இருந்தா ஈஸியா கத்துக்கலாம். சூப்பர். எனக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் பார்த்தேன். பாத்தீங்களா? பேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப நன்றி. ஆஸ் a குருவா நீங்களும் ரொம்ப பேஷண்டா வந்துட்டு என்ன மென்டார். ஓகே, ஒரு மென்டாரா அழகா என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணி கைட் பண்ணி என்ன ஒரு தலகாணி கவர் பண்ண வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இதை நான் வந்துட்டு நிஜமாலே வந்துட்டு அவங்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க தெரியவே இல்லைங்க. இப்போ ஒரு கடை இல்லாமல் தரோன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்வாங்க. நானே போக்க ரொம்ப நேரம் தைப்பாங்க போல. இல்லை ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு மேக்ஸிமம் 30 minutesல வச்சிடலாம். 30 நிமிஷம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா 30 minutes மேக்ஸிமம்ல நம்ம ஒரு குர்த்தி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த கட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிங் வந்து மெஷர்மெண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம கார்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸ்டிச்சிங்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படத்துல ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் வர அந்த மெஷர்மெண்ட் அப்படின்றது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷனும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். எனக்கு புரியுற மாதிரி நானே புரிய வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தினி. அண்ட் உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு இதை பத்தின ஒரு நாலேஜ் இல்லை. ஸ்டிச்சிங் இப்போ டெஃபினெட்லி ஒரு ஸ்டெப் 1 நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு ஆர்வம் இருக்கு இதுல. ஷர்ட் மென்ஸ் கார்மெண்ட்ல தச்சு குர்தா. அடுத்து நான் ஃபேஷனுக்குள்ள போக போறேன். குர்தா. எஸ், குர்தா. என்ன குர்தா மட்டும், அடுத்து ஜீன்ஸ், டெனிம் அதெல்லாம் அந்த எல்லாமே ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். அதான் மெஷர்மெண்ட் தான் முக்கியம், நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க. அப்புறம் அந்த கட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிய வச்சுட்டீங்க. கட்டிங் எனக்கு வருது, மெஷர்மெண்ட் தான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக், அதை நான் கத்துக்கிறேன். ஓகேயா? அப்புறம் இந்த ஸ்டிச்சிங் பிரச்சனை இல்லை, இதை பத்தி நான் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிருச்சு. அப்போ நான் இதை போயிட்டு உன்ன கொஞ்சம் மைண்டில் ஓட்டி பார்த்து எனக்கு வேணா நான் திரும்பி உன்ன கொஞ்சம் படிச்சு இதை நான் கற்றுப்பேன். ஓகே யா, அப்போ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஆமாம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது என்ன சொல்லித்தர போறீங்கன்னு ஓகே சஸ்பென்ஸ்லேயே இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமான ஒரு மேட்டர் சொல்லித்தர போறீங்கன்னா எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை பற்றி. அப்போ அதை கற்றுக்க நான் ரெடியாக இருக்கேன் அடுத்த ஷோவில். அது வரைக்கும் தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.